திருச்சிற்றம்பலம். நம்ம திருவதிகை மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கத்தை நம்ம தினமும் சிந்திச்சிட்டு இருக்கோம். நேத்திக்கு 42வது பாடல் பார்த்தோம். 5 எழுத்தை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நமக்கு பார்த்தோம். அதாவது சிவைய நம அப்படிங்கிற முறையில அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தி நாம் ஓதும் பொழுது சிவத்தை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய நாம் ஓதக்கூடிய இந்த முறையை நம்ம கடைபிடிப்போமாயின் செய்யக்கூடிய செயல்கள் எண்ணங்கள் அனைத்திலும் சிவபெருமானே முன்னிறுத்துவதாக அது கருதப்படும். அதுவே நமக்கு வாழ்க்கைக்கு இந்த பேரின்ப நிலைக்கு வித்திடும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு 43வது பாடல். இத ஓதுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5 எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதை கவனிக்கிறோம். என்னன்னா, அண்ணல் அப்படிங்கிறது நம்ம சிவபெருமான குறிக்குது. இந்த அணுவை அப்படின்னு சொல்றாங்க. அணு அப்படிங்கிறது உயிர்களை குறிக்கிறது. அடுத்தது இப்ப இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5. இப்ப இந்த அண்ணல் முதலா, அண்ணல் அப்படிங்கிற சிவபெருமானை முன்னிறுத்தி சொல்லப்படுகின்ற இந்த சிறப்பான இந்த 5 எழுத்துக்களும், சிவைய நம என்ற 5 எழுத்துக்களும் எண்ணி நாம் மனசுல எண்ணி, இந்த இடத்துல நல்லா கவனிக்கிறோம். எண்ணி அப்படின்னா அவரையே முப்பொழுதும் தியானித்து சிந்தித்து அவரை இமைப்பொழுதும் நீங்காதான் என்ன தாழ்வாழ்கன்னு மாணிக்கவாசகர் சொல்ற மாதிரி அவரை மனசை விட்டு விளக்காம எது நடந்தாலும் அது அவன் செயலாகவே அவனுடைய பொருளாகவே அதை பார்க்கக்கூடிய அந்த நிலையில இருப்போமாயின் இராப்பகல் அற்ற இன்பத்தே. இராப்பகல் அப்படின்னா டைமுங்கிறதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, டேஸ் அண்ட் நைட் டைம்ல தான் கிடைக்கும். இந்த டைம்ங்கிற இது எங்க இருக்கு? இந்த பூமியில தான் இருக்கு. இந்த பூமியை தாண்டும் பொழுது அந்த ஆன்மாவுக்கு அந்த நேரம் அப்படிங்கிற ஒரு நிலை கிடையாது. பேரின்ப நிலையில நேரமே கிடையாது. அதனாலதான் இன்ப துன்பமும் கிடையாது, காலங்கள் கிடையாது. எல்லாமே ஒரே நிலை, ஒரே மாதிரியான தன்மை, ஒரே மாதிரியான மகிழ்ச்சி, இது மட்டுமே இருக்கும். அதனால இந்த இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும். ஆகியவள் என்ன செய்வானா, ஆன்மாவை சிவநிலைக்கு ஆக்குகிறாள், சிவநிலையை அடைய செய்கிறாள். எப்படி ஒரு அரிசி பதமாகி உணவாக மாறுகிறதோ சமைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிற இந்த பயணத்தில பயணிக்கக்கூடிய ஆன்மாக்கள் அது சரியான ஒரு பதத்தை அடையும் பொழுது அது எப்படி ஆயிடுது, அது ஒரு அடுத்த நிலையை அடைந்து விடுகிறது. அதை செய்பவளாக அருளானவள் இருக்கிறாள், திருவருளானவள். சிவத்திலிருந்து சிவமே தான் நம்ம திருவருள்னு சொல்றோம். அதாவது சிவபெருமான் எண்ணமாகவும் திருவருள் செயலாகவும் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவள், அந்த திருவருளானவள் அந்த ஆன்மாவை சிவமாக மாற்றுகிறாள், சிவமாக்குகிறாள் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா சிவபெருமான் எப்படியான நிலையோ எங்கும் பறந்து விரிந்து பேரறிவு பெற்று இருக்கக்கூடிய அந்த நிலையை ஆன்மாவுக்கு வழங்குகிறாள். அதனால சிவத்தன்மைன்னு நம்ம சொல்றோம். ஆன்மாவும் எப்படி சிவபெருமான் அனுபவிக்கக்கூடிய அதே மகிழ்ச்சிய ஆன்மாவும் அனுபவிக்கும். எப்படி ஒரு பேரறிவோ அதே அறிவோ அதுவும் பெறும். அதனாலதான் சிவத்தை ஆக்குகிறாள். அணுவை இருளானது தீர இன்று. நம்ம எல்லாருமே அணுத்தன்மையை கொண்டவர்களாக இருக்கிறோம், சுருங்கி அணுத்தன்மை பெற்று இருக்கிறோம். அததான் இப்ப விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. அதாவது விஞ்ஞானம் ரீதியாகவும் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. அணு தன்மை பெற்று இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நாம அந்த நம்மளோட இயக்கமானது சுற்றுச்சூழலுக்கு மயங்குகின்ற பொழுது நாம அந்த இயக்கத்தை நம்ம நிறுத்தி நம்ம தன்மை அணுத்தன்மையாக மாறிவிட்டது. இப்ப
அதனால நமக்கு இருள் அப்படிங்கிறது சூழ்ந்து நமக்கு ஒரு இறைவனால ஒரு செயற்கையான மாயை வெளிச்சத்தையும் கண்மத்தின் வழியாக அனுபவங்களையும் கொடுக்க பெற்று வந்து கொண்டிருக்கிறோம். சோ இதுல நாம் நமக்கு சரியான பதத்தை அடைந்து விட்டோம் என்றால் நமது இருளானது தீரும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது இந்த சிவய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஓதிக்கொண்டு மனதிலே முப்பொழுதும் எண்ணிக்கொண்டு இருத்தல் வேண்டும். அததான் இராப்பகல் அற்ற இன்பத்தை நாம் பெற வேண்டும் என்றால் எப்பொழுதும் இந்த 5 எழுத்தை எண்ணிக்கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறத இங்க நமக்கு மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்கிறார். மார்க்கமாக அருளுகிறார். பிறவா பெருநிலைக்கான மார்க்கம் இந்த சிவய நம அப்படிங்கிற இந்த 5 எழுத்து. இதை நாம வழிபாடு செய்யும் பொழுது ஓதுவது மட்டுமல்லாமல், தியானிக்கும் பொழுது ஓதுவது மட்டுமல்லாமல், அதிலிருந்து நாம் நீங்காமல் இருக்க பழக வேண்டும். இதுவே அவருடைய வாக்காக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். அண்ணல் முதலா அழகார் எழுத்து 5ம் எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருள் ஆனது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று. திருச்சிற்றம்பலம். திருவதிகை மணவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி. திருவதிகை மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.